ஹாய், குட் ஈவினிங். இன்னைக்கு வந்து ஈவினிங் தான் படிக்க ஸ்டார்ட் பண்ண போகிறேன். அண்ட் இன்னையோட பிளான் 8th ஸ்டாண்டர்ட்லேருந்து டெவலப்மெண்ட் ஆஃப் எஜுகேஷன் அண்ட் டெவலப்மெண்ட் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ். இந்த 2 சாப்டரும் சிலபஸில் இல்லை, பட் அதர்ஸில் இருக்குது. லைக் சிலபஸில் எக்ஸாக்டாக இல்லை, பட் கண்டிப்பாக இதுவும் படிக்கணும் 8th அண்ட் மற்ற ஸ்டாண்டர்ட்ஸ்லேருந்து ஒரு சில சாப்டர்ஸ் தேவைப்படாது, பட் 8th எல்லா சாப்டர்ஸும் கண்டிப்பாக தேவைப்படும். இன்னைக்கு மார்னிங் சுத்தமாக படிக்க டைம் இல்லை, ஸோ நான் ஈவினிங் வந்து ஒரு 5 PM போல் ஸ்டார்ட் பண்ணேன். ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணது டெவலப்மெண்ட் ஆஃப் எஜுகேஷன் இன் இந்தியா. இந்த சாப்டர் வந்து குவைட் இன்ட்ரெஸ்டிங்கான சாப்டர். ஸோ ரொம்ப வந்து ட்ரையாக இருக்காது அண்ட் ஈஸியாகவும் படிக்க முடியும். இதை ஃபுல்லாக ஒன்ஸ் படிக்கிறதுக்கு ஒரு 1 hour ஆகும். நீங்கள் நோட்ஸும் எடுக்கிறீங்கன்னா கொஞ்சம் டைம் ஆகும். நான் வந்து நோட்ஸோட சேர்த்து எடுத்ததுனால ஒரு 1.5 hours கிட்ட ஆச்சு. ஸோ இந்த சாப்டர் நான் எப்படி டிவைட் பண்ணிக்கிட்டேன்னா, எஜுகேஷன் இன் ஏன்ஷியன்ட் இந்தியா, அதுக்கப்புறம் மொனாஸ்ட்ரீஸ் அண்ட் தென் இங்கிலீஷ் எஜுகேஷன். ஏன்ஷியன்ட்ல நமக்கு ரிலேட்டடாக வந்து சங்கம் லிட்ரேச்சர்லேருந்து லேர்ன்டு விமன்ஸ் பற்றி நேம்ஸ் கொடுத்துருப்பாங்க. அது நீங்கள் சும்மா நோட் பண்ணி வச்சுக்கலாம். அண்ட் மொனாஸ்ட்ரீஸில் வந்து எந்தெந்த மொனாஸ்ட்ரி எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்கன்றது இருக்கும். இப்போ ஜெயின் லிட்ரேச்சர்னா நோட்டபிளி திருக்குறள் நாலடியாரில் இருக்குது. அண்ட் தென் நலந்தா யூனிவர்சிட்டி காஞ்சிபுரம், இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்லாம் கொடுத்துருப்பாங்க. மிடிவல் இந்தியா எஜுகேஷனில் வந்து வைஷ்ணவைட் சைவைட் பற்றி இன்ஃபர்மேஷன் இருக்கும். அதுவும் ரிலேட்டட் டு டிஎன் இருக்கும். இதெல்லாம் மட்டும் தான் நான் நோட்ஸில் எடுத்துக்கிட்டேன். ஸோ ரொம்ப நிறைய எடுத்து நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் தேவைப்பட்டது மட்டும் நான் நோட்ஸில் எடுத்துக்கிட்டேன். அப்புறம் இந்த சாப்டரில் சொசைட்டி கொடுத்துருப்பாங்க, இயரோட இருக்கும். லைக் திருநெல்வேலியில் கிறிஸ்டியன் மிஷன் சொசைட்டி அந்த மாதிரி. இந்த சாப்டர் கம்ப்ளீட் பண்ணிட்டு கொஞ்சம் பிரேக் எடுத்தேன். அண்ட் தென் வந்து டீ குடிச்சிட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு அண்ட் தென் ஃபைனலாக தான் நெக்ஸ்ட் சாப்டருக்கு உட்காந்தேன். நெக்ஸ்ட் சாப்டர் வந்து டெவலப்மெண்ட் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ் இன் இந்தியா. இது ரொம்ப சின்ன சாப்டர், பட் நிறைய இயர் மட்டும் இருக்கும். ஃபுல்லாகவே நீங்கள் ஃப்ளோ சார்ட் மாதிரி இல்லை பாயிண்ட்ஸ் மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிடும். எனக்கு நோட்ஸ் எடுக்கும் போது ஒரு 3 pages தான் மொத்தமாகவே வந்தது. ஃபர்ஸ்ட் 3 இண்டஸ்ட்ரி பற்றி இருக்கும். ஒன்று வந்து பிளான்டேஷன், அதுக்கப்புறம் காட்டன் டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி அண்ட் ஜூட் இண்டஸ்ட்ரி. அப்புறம் டி இண்டஸ்ட்ரியலைசேஷனால ஸ்டார்ட் பண்ணது ஜியூஸ் கெனல். அது நான் ஒரு கொஸ்டினாகவும் பார்த்துருக்கேன் ப்ரீவியஸ் இயரில். அப்புறம் இந்த சாப்டரில் பாக்ஸில் நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுத்துருப்பாங்க. லைக் டக்காவில் வந்து மஸ்லின் கிளாத்தாக இருக்கட்டும், இல்லை பெங்கால் வந்து டின் இண்டஸ்ட்ரி, சௌராஷ்டிரா குஜராத் ஃபார் பெல் மெட்டல், இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷனும் நான் பாயிண்ட்ஸில் நோட் பண்ணிக்கிட்டேன். இந்த மில்ஸ்லாம் நோட் பண்ணதுக்கப்புறம் ஹெவி இண்டஸ்ட்ரி, அயன் அண்ட் ஸ்டீல் இண்டஸ்ட்ரி, டிஸ்கோ பற்றி, டாடா அயன் அண்ட் ஸ்டீல் கம்பெனி, மாடர்ன் இண்டஸ்ட்ரீஸ், ரயில்வே இண்டஸ்ட்ரி அண்ட் ஃபைனலாக வந்து 5-year பிளான் கொடுத்துருப்பாங்க. 5-year பிளான்லாம் நான் ஸ்கெடியூல் ABC கொடுத்துருப்பாங்கல்ல, அதே மாதிரி நோட் பண்ணிக்கிட்டேன். அப்புறம் கொஞ்சம் கிளாசிஃபிகேஷன், ரா மெட்டீரியல்ஸ், ரோல்ஸ், ஓனர்ஷிப், இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் ரிஃபார்ம்ஸ் வித் இயர் நோட் பண்ணிக்கிட்டேன். அண்ட் தென் இதோட நோட்ஸும் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இந்த சாப்டர் மொத்தமாக படிக்கிறதுக்கு ஒரு 1 hour to 1.5 hours அந்த ரேஞ்சுக்குள்ளே தான் ஆச்சு. அண்ட் நோட்ஸ் ரொம்ப ரொம்ப கம்மியான நோட்ஸ் தான் இருந்தது. இன்னைக்கு இந்த 2 சாப்டர் தான் கவர் பண்ணேன். அண்ட் 8th வந்து இன்னும் 3 சாப்டர்ஸ் பேலன்ஸ் இருக்குது. அதை நாளைக்கு நான் கம்ப்ளீட் பண்ணதோட 8th கம்ப்ளீட் ஆயிரும். இந்த வாட்டி Group 4 எழுதுவேனான்னு தெரியல. ஐம் ஸோ கன்ஃபியூஸ் பிகாஸ் படிக்கிறது வந்து இங்கிலீஷ் மீடியம் புக்ஸ் அண்ட் அதுக்கு அகேன் ஜென்ரல் தமிழ் படிக்க முடியுமான்னு தெரியல. ஜென்ரல் இங்கிலீஷ் இப்போ ஸ்டார்ட் பண்ணால் தான் கம்ப்ளீட் பண்ண முடியும். அண்ட் ஹிஸ்ட்ரி ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் நான் அடுத்து என்ன சப்ஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணாலும் கூடவே ஜென்ரல் இங்கிலீஷ் படிக்கலான்னு இருக்கேன். ஸோ அதனால கொஞ்சம் கன்ஃபியூஸ்டாக தான் இருக்கேன். பார்க்கலாம். ரைட் நவ் இதான் என்னோட பிளான். அண்ட் நாளைக்கு vlogல பார்க்கலாம்.